ஹாய்! இன்னைக்கு ஒரு சிஸ்டர் அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிய நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அத தான் நீங்க கேட்க போறீங்க. இது பயங்கர மிராக்கிளான ஒரு சக்சஸ் ஸ்டோரி. ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படின்ற மாதிரி. இவங்க நம்மகிட்ட ஜாயின் பண்ண கிளாஸ் வந்து ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன். அது கூடவே சேர்த்து இவங்க ஜாப்பையும் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் குடுத்த சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வொர்க் ஆகிருக்கு. நெறைய நேரங்கள்ல ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எப்படி வொர்க் ஆகும்? ஒரு வார்த்தை சொல்றது மூலமா என் லைஃப்ல எப்படி நான் ஆசைப்பட்ட விஷயத்த நான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்ன்ட்டு நெறைய பேர் டவுட்ஸ்லாம் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நம்பிக்கை குடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றீங்க அப்படின்னா, அந்த விஷயத்தையும் தாண்டி நெறைய விஷயங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மனிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றீங்க அப்படின்னா, அதை தாண்டி ரிலேஷன்ஷிப், உங்க ஹெல்த் எல்லாத்தையும் உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். எஸ்பெஷலி நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வகுப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அது மனி மேனிஃபெஸ்டேஷனா இருக்கலாம், வெயிட் லாஸ் மேனிஃபெஸ்டேஷனா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷனா இருக்கலாம். இது எல்லாமே உங்கள ஒரு ப்ராப்பரான அலைன்மென்ட்க்கு எடுத்துட்டு வரும். உங்களோட வைப்ரேஷன அதிகப்படுத்தும். ஸோ நீங்க என்ன விஷயத்துக்காக கோல் வச்சிருக்கீங்களோ, அதையும் தாண்டி நெறைய பெஸ்ட்டான விஷயங்கள உங்க லைஃப்ல வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. முக்கியமா ரிலேஷன்ஷிப் கிளாஸ் பண்ணும்போது, நீங்க ப்ராப்பரா பண்றீங்க அப்படின்னா, நெறைய ஹீலிங் அதுக்குள்ள நான் வந்து கிளாஸஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கனால, நெறைய விஷயங்கள உங்களால ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பெர்சனல் டாரோட் ரீடிங் வேணும் அப்படின்னு நெனச்சாலோ, இல்ல வெயிட் லாஸ் மேனிஃபெஸ்டேஷன், ரிலேஷன்ஷிப் ரீயூனியன் மேனிஃபெஸ்டேஷன், ஒரு சோல்மேட் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க, மனி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, உங்களுடைய கிளாஸ நீங்க புக் பண்ணிக்கலாம். தேங்க் யூ சோ மச் டியர் சிஸ்டர். பியூட்டிஃபுல்லான சக்சஸ் ஸ்டோரிய எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு. நீங்களும் இந்த சிஸ்டருக்கு கீழ வாழ்த்துக்கள சொல்லுங்க. நானும் இதே மாரி ஒரு சக்சஸ் ஸ்டோரிய ஷேர் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க கீழ டைப் பண்ணுங்க. ஏன்னா, உங்களுடைய எண்ணங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துல எதிரொலிச்சு, அது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையா மாறிட்டுருக்கு அப்படின்றனால, நீங்க கமெண்ட்ஸ்ல இப்படி டைப் பண்ணும்போது, அல்லது நீங்க பெர்சனலா அஃபர்மேஷன் சொல்லிக்கும்போது, எழுதிக்கும்போது அந்த விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும். அது மாதிரி இப்படி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க கேட்கறீங்க அப்படின்னா, அது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சைன். எஸ், உன்னாலயும் நீ நினைக்கக்கூடிய விஷயத்த கண்டிப்பா அடைய முடியும். நான் கொடுப்பேன். அந்த ஒரு எக்ஸாம்பிள் உனக்கு குடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு, யூனிவர்ஸ் தான் இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ இந்த நெறைய பேருக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு குட் கர்மாவ வந்து ஆட் பண்ணும். பிகாஸ் அவங்களுக்கும் பிரபஞ்சத்த பத்தி நீங்க தெரிவிக்கிறீங்க இல்லையா? தேங்க் யூ சோ மச் சிஸ்டர். நீங்க இந்த சக்சஸ் ஸ்டோரிய, இந்த பியூட்டிஃபுல்லான வைப்ரேஷன எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச் டு யூனிவர்ஸ். இதே மாரி நம்ம ஃபேமிலில இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்க்கும் வெற்றிகள நீங்க குடுக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க் யூ சோ மச் யூனிவர்ஸ். தேங்க் யூ சோ மச் டியர் ஆல் மை வண்டர்ஃபுல் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். ஹாய். ஒன் டே வந்து உங்களோட சேனல் வந்து யூடியூப்ல ஸ்க்ரால் பண்ணிட்டுருந்தேன். அப்போ வந்து உங்களோட வீடியோ வந்துச்சு. சரி, ஓகே, நிறைய பேர் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. நம்மளும் அக்கா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நான் வந்து அக்கா கிட்ட காண்டாக்ட் பண்ணேன். அதில் பேசினது வந்து ரிலேஷன்ஷிப்புக்காக தான் அக்கா கிட்ட நான் ஜாயின் பண்ணேன். ஜான்வரி எண்டிங், ஐ மீன்ஸ் 30 ஐ திங்க் ஸோ. அப்போ அக்கா கிட்ட பேசினேன். ஓகேடா, ஃபெப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரிலேஷன்ஷிப் வந்து என்னோட ஜான்வரி எண்டிங் லாஸ்ட் வீக், ரொம்ப டிசம்பர்லேருந்தே என் பாய் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ரொம்ப 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 ப்ராப்ளமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எமோஷ்னலாக ரொம்ப வீக் ஆகிட்டேன். அட் த சேம் டைம் எனக்கு ஜாபும் வந்து இல்லை. நான் என்னோடய ஜாபை குவிட் பண்ணிட்டேன். ஜூலைலேருந்து நான் ஜாப் தேடிட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு வந்து ஒரு மென்டல் ப்ரெஷர், எமோஷ்னலாக நான் வந்து ரொம்ப வீக்காக இருந்தேன். பிகாஸ் என் ரிலேஷன்ஷிப்பும் ஸ்டேபிளாக இல்லை, ஜாபும் இல்லை, ரொம்ப வீக்காக இருந்தேன். இனிஷியல் அக்கா கிட்ட கேட்டேன். மெயினாக நான் எடுத்ததே ரிலேஷன்ஷிப்காக தான். பட் அக்கா சொன்னாங்க, நான் ஜாபுக்கும் உங்களுக்கு வந்து நான் ரெமடிஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இனிஷியல் டேஸ் ஸ்டார்டிங்கில் அக்கா சொல்கிறது என்னால் எதுவுமே கான்சன்ட்ரேட் ஆகி பண்ணவே முடியாது. பிகாஸ் நான் எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இல்லை. பட் கொஞ்சம் ஆஃப்டர் 4 டேஸ் 5 டேஸ்க்கு அப்புறம் நான் ஓகேவாக இருந்தேன். அப்போ அக்கா சொல்கிறது எல்லாமே நான் வந்து எப்போ நான் ஓகேவாக இருக்கணும் அப்போ தான் அக்கா சொல்கிற மெத்தட்ஸ்லாம் நான் பண்ணுவேன். அப்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபெப் 6 வந்து எனக்கு ஒரு கம்பெனியில் எப்பயோ அப்ளை பண்ணது வந்து எனக்கு ஃபெப் 6 வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ கால் இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் டிஸ்கஷன் போகுது. அகெயின் வந்து எனக்கு அந்த ரவுண்ட் நான் நல்லா பண்ணல. பிகாஸ் நான் அதான் என் ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருந்துச்சு. ரொம்ப ப்ராப்ளமாக போயிட்டு இருந்துச்சு. பட் அக்கா கிட்ட சொன்னேன். அவங்க வந்து நீங்கள் கீப் ஆன், நீங்கள் அப்புறம் நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ அகெயின் எனக்கு வந்து அந்த ஜாப் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கால் வந்து நான் நல்லா பண்ணலன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அதே கால் ரீஷெட்யூல் ஆகி ஃபெப் 11 வந்து எனக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நம்ப ஆரம்பிச்சேன். ஓகே நம்ம நெனச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் நெனச்சேன். எவ்ரிடே நான் வந்து எனக்கு எப்போலாம் லோவா இருக்குதோ, அப்போலாம் வந்து நான் அஃபர்மேஷன் மாரி நான் எனக்கே செல்ஃப் டாக் மாரி நான் சொல்லிப்பேன். ஓ! அது வந்து அக்கா தான் சொல்லிக் குடுத்தாங்க. இந்த மாரி தான் அக்கா சொல்ற அக்கா எனக்கு இப்படி தான் அஃபர்மேஷன் சொல்லணும்னு சொன்னாங்க. அது மாரி நானும் சொல்லிக் குடுத்தேன். ஏதாச்சும் மெத்தட்ஸ்ல டவுட் இருந்தாலோ, இல்லன்னா என்னோட ரியல் லைஃப்ல வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அக்கா கிட்ட கேட்டா சூப்பரா கைட் பண்ணுவாங்க. அட்லாஸ்ட் வந்து எனக்கு பிப்ரவரியிலேயே வந்து அந்த ஜாப் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. அது என்னோட ரொம்ப 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 ட்ரீம் ஜாப். ஸோ ட்ரீம் ஜாப் ஓகே கிடைச்சிருச்சு. அது ஒரு பாயிண்ட். ரிலேஷன்ஷிப்ல வந்து எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரிய ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட்லாம் அவங்க வந்து நான் கால் பண்ணாலே அவங்க எடுக்க மாட்டாங்க. சோ மெனி கால், சோ மெனி மெசேஜ் பண்ணேன். எடுக்கவே இல்ல. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நான் மெசேஜ் பண்ணாலும் அவங்க நோ ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணல. ஆஃப்டர் ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் மெசேஜ் பண்ணா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம். ஸோ வந்து ஃபைனலா என்ன சொல்றேன் அப்படின்னா, அக்கா சொல்ற கைடன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணா எவ்ரிதிங் கரெக்டாவே இருக்கும். ஆனா நம்ம ஃபுல் ஃபோக்கஸோட நம்மளோட மைண்ட் ஸ்டேபிளா வச்சுட்டு, காமா வச்சுட்டு சொன்னா ரொம்ப எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் ரிலேஷன்ஷிப்காக தான் போனேன். பட் ஜாப் ஃபர்ஸ்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் எனக்கு ரிலேஷன்ஷிப்லயும் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அப்புறம் ரிலேஷன்ஷிப்காக நான் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறப்போலாம் அக்கா சேனல்லே ஒரு ஓப்பன் சாங்ஸ் ஒன்று இருக்கும். அதை நான் அடிக்கடி கேட்பேன். ஸோ அது கேட்கும்போதுல எனக்கு வந்து நான் ஒரு காமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருங்க. இது நடக்கும் நம்பி பண்ணுங்க. இட்ஸ் டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன். அண்ட் தேங்க்யூ.